மழை பெய்யுது. இந்த பாக்கி தம் உள்ள என்ன பண்ணிட்டு இருக்காங்க டாடி? இப்ப இந்த கேஸ பாருங்க. இது ரொம்ப சுவாரஸ்யமான கேஸ். இந்த மாதிரி கேஸ் மெடிக்கல் ஹிஸ்டரியில. வெளிய வாடி, வெளிய வாடி, வெளிய வாடி. உடம்பு சரியாம இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. மழை பெஞ்சிருக்கு. உள்ள என்ன பண்ணிட்டு உடம்பு சரியில்லை. கல்காப்பள்ளி உடம்பு சரியாம நானே அவன் ஆசமா பாவ. ஏய் எதுக்கு வந்து அடிக்கிற? ஊடேறி வந்து ஐயோ அப்பா. மிச்சர் பாக்கெட் வச்சிருந்தேன். எங்க ஆண்டி? ஐயோ ஆரம்பிச்சுட்டான்டா. இவன் இம்சை இனிமே தாங்க முடியாதப்பா. உடம்பு சரியில்லை. நெஞ்சு வலிக்குதுடி. சமந்தி என்னாச்சு? என்னாச்சு? நாகரிகமால என்னடி நானும் ஒண்ணும் பண்ணல. ஐயோ என்னாச்சுங்க சமந்தி? நெஞ்சு படப்படன்னு நெஞ்சு படப்படன்னு வலிக்குதுங்களா? ஐயோ நடக்க ஆஸ்பத்திரி போடா. ஐயோ இப்ப எல்லாத்துக்குமே பிரச்சனையாவே இருக்குது. நடங்க சமந்தி. நீங்க அதை வலிக்கொண்டு விழுந்தீங்களா? எங்க விழுந்துட்டீங்களா? கருக்காப்பள்ளி வந்து சண்டை நெஞ்சு கருக்காப்பள்ளி வந்து சண்டை இழுத்தாளுங்களா? நெஞ்சில போச்சுட்டாளா? என்ன சொல்றீங்க? நடங்க சமந்தி. ஆஸ்பத்திரி போடாங்க சமந்தி. வகை வகையா ஆக்கி போடுத்துட்டு இருந்துட்டு ஊர்ல இன்னைக்கு ஒரு இடம் உறுதியாகி போச்சுடா. இப்ப யாருக்கெல்லாம் இடத்துக்கடி ஒப்பாரி வைக்கிற சொல்றீங்க? அப்புறம் உள்ளத சொல்லி சொல்லணும். ஐயோ சமந்தி நடங்க ஆஸ்பத்திரி போலாங்க. நீங்க நெஞ்சடைக்கு நெஞ்சு எதுல போறது? புக் பண்ணுங்க. பண்றேன். ஏங்க சமந்தி நீங்க வீட்டுலதான் இருந்தீங்க. அவன் எங்க வந்தவங்க? நெஞ்சே வலிக்குது. ஐயோ நெஞ்சு வலிக்குதா? லொகேஷன் போட்டுருக்காங்க. வாங்க, கொஞ்சம் எமர்ஜென்சி வாங்க. 108ல வேண்ட நல்லா தான் இருக்காங்க. நீங்க அனுப்புங்க. கார சீக்கிரம் வர சொல்லுங்க. வாங்க. சரி இங்கதான். சரி வாங்க. ஐயோ தண்ணி வேணுங்களா சமந்தி? நெஞ்சு அடைக்கு. ஐயோ நெஞ்சு அடைக்குதாமாடி. ஆஸ்பத்திரிக்கு போல சம்பந்தம். நடக்க ஆஸ்பத்திரி போலாம். கார் வந்துருச்சா? ஐயோ 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 நான் என்ன செய்வேன்? யார்கிட்ட போய் சொல்லுவேன்? ராமா ஐயா. ஓ இவ வேற சங்கநாதம் எழுப்புறேன். வாங்க எந்திரிங்க சம்மந்தி. முடியலீங்களா? கார் வந்துச்சு. ஐயோ குப்புன்னு வேர்க்குது. என்ன பண்ணிட்டு சீக்கிரம் இப்படியாக நினைச்சும் கூட பாக்கல. இந்த கருக்காப்பள்ளி வந்து இப்படி தள்ளி போட்டு போயிட்டா. நடங்க கார் வந்துருச்சுங்களாமா? வாங்க. நெஞ்சு அடைக்கு சம்பந்தி. ஐயோ வாங்க போல. சீக்கிரம் போயிடல ஆஸ்பத்திரிக்கு. நல்ல ஆஸ்பத்திரிக்கு போ. நல்ல ஆஸ்பத்திரியா கூட்டிட்டு போற. வாங்க. ஓ நான் என்ன பண்ணது? ஆறும் இல்ல, கையும் மொல்ல, காலும் மொல்ல. கம்மனுக்கு வந்து நாகரிகமான சித்தவா ஆறும் இல்ல. எனக்கு வேற பயமா இருக்குது. என்ற புள்ள வேற நேரம் பார்த்து இல்லாம போயிட்டா. உங்களுக்கு இந்த கேதுக்கு ஆளாக்கணும் ஆள் யாரு? ஆஸ்மே தெரியல. நீ பிடிக்குமா? நான் பிடிக்குமா? வாங்க கார். ஏ கற்காப்பள்ளி பாரு போராட்டத்துக்கு சமதி வாங்கிட்டேன். கார் வந்துருச்சு. நெஞ்சு அடைக்கு. ஐயோ கார் காரணம் வேற காணுமே. ஏ இங்க வாடி. கார் காரணம் கூப்பிட்டு. நைட்டி எல்லாம் வேண்டாம்பா. நைட்டி பெட்ஷீட் இருக்குது. 2 குண்டா சொம்பு சாப்பாடு தந்துருவாங்கல்ல. எப்ப இந்த பூஜை முடியும்? இது எப்ப முடியும் எனக்கே தெரியாது. என்னாச்சு? ஏண்டி நீதான் தள்ளி விட்டையாம என்னாச்சுன்ட்டு வர. என்ன தள்ளி விட்டாங்க? ஏ மரியாதையை போயிருப்பேன். சம்மந்தி கேட்டா ஆச்சுன்னு வச்சுக்கோ. நீ விட மாட்டேன். ஐயோ இப்படியாக நடத்தி போற பாக்கலையே. நெஞ்சு வலிக்குதுங்களா? உள்ள தள்ளி உட்காருங்க. நாகரிகமான கூடிய வளைய என்னடி இப்படி ஆகி போச்சு. இன்னைக்கு மாத்தன்ற பிள்ளையும் இல்ல. அதுக்கு என்னங்கிற இப்ப? ஆனா கொஞ்சம் சும்மா இருக்கியா? மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். நான் என்ன அவ பிள்ளையும் காணும், என்ற பிள்ளையும் காணும். இப்ப எந்த ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறது? தர்ம ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறதா? எங்கேயாவது வேற நல்ல ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போலாம். நல்லா போடுவாங்க இப்ப சொல்றாங்க. சோறு நல்லா போடுவாங்கிற தர்ம ஆஸ்பத்திரி. நாகரிகமானா இப்படி ஆகி போச்சடி. எனக்கு பேர் நான் என்ன நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். நம்ம 2 பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும்.
சம்மந்தி என்ன ரொம்ப அடைக்குதுங்களா? நெஞ்சு அடிக்குது. தண்ணி கண்ணி வேணுங்களா? ஐயோ தண்ணி குடிச்சா நின்று இருக்கோம். சரி நீங்க தான் ஒரு ஆஸ்பத்திரி சொல்லுங்க, நான் அங்கே எது கூட்டிட்டு போறேன். நல்ல ஆஸ்பத்திரிக்கு போறேன். ஜீகச்சுக்கு போல ஜிஹெச்சுக்கு போறதா? நல்லா பாக்குறாங்க. சோறு நல்லா 3 வேளை சோறு சோறு சோறு. என் சம்மந்திக்கு நெஞ்சு வலி, உனக்கு என்னடி சோறு சோறுன்னு கிடக்குற நீங்க? அப்ப யாரடி சோறாக்கி கொடுப்பா? ஏய் மரியாதையே பேசுறீங்க, என்னடி டீ போட்டு பேசுறீங்க? சொல்றேன்ப்பா. சம்பந்தி ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு முன்னாடி ஆ, புல்லு காட்டுக்கு இந்த செலக்கிரி இருக்கால, ஆமாங்க. அவளை இந்த கலாவையும் பார்த்துட்டு வந்துடலாம் சம்பந்தி. ஐயோ என்ன சொல்றீங்க? நான் உங்களை அட்மிட் பண்ணிட்டு வேணா அவங்கள போன் பண்ணி வர சொல்லிக்கிறேன். அங்க போயிட்டு ஆஸ்பத்திரிக்கு போய்க்கலாம். இப்ப ஆஸ்பத்திரி போக வேண்டாங்களா? ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு நெஞ்சுக்குள்ளேயே நிக்குது சம்பந்தி. ஐயோ உயிர் போற மாதிரி உங்களுக்கு நெஞ்சு வலி வருது, நீங்க இப்ப புள்ளுக்காடு போகணுங்கிறீங்களே. அங்க ஒரு விஷயம் பேசணும் சம்பந்தி. பேசியே ஆகணுங்கிற அப்படி நாகரிகமால என்ன வருது? அவங்க லாஸ்ட் ஆசை நிறைவேற்றிடலாம். போற வழியில ஏதோ நாச மோசம் ஆயிருங்க, ஆஸ்பத்திரி போலாங்க. அவளுங்களை பார்க்காம நான் ஆஸ்பத்திரிக்கு வர மாட்டேன் சம்பந்தி. சரி படுத்துக்குங்க, எள்ளு எடுக்க கூட்டிட்டு போற இடப்படல. என்னதான் பண்ணி தொலைகிறதுன்னே தெரியுது. யாரும் வேலையை பண்ணாங்க. எப்படி கம்பெனி இருந்தாதான் சின்ன பிள்ளை கணக்கா குதிச்சு நாளத்த சோட உடம்பு வச்சுட்டு கம்பெனி இருக்குல்ல சம்பந்தி. ம். அவ கருக்காப்புல யதார்த்தமா தான் வந்தா, ஆ, வலிச்சுக்கிட்டு தான் இருக்கு சம்பந்தி. அப்படிங்களா? அவளுக்கு எனக்கு நெஞ்சு வலிக்குது, உடம்பு சரின்னு அவளுக்கு தெரியுமா? ஐயோ அவ யதார்த்தமா தான் வந்தா. சரிங்க. புண்ணு வேக்குது சம்பந்தி. இப்ப அவ தள்ளி விட்டுதான் இப்படி ஆன மாதிரி ஆகி போச்சு இல்லைங்க? இல்ல இல்ல அதெல்லாம் இல்ல. ஐயோ நீங்க பாருங்க, இத்தனை சீரியஸான கண்டிஷன் நீங்க பிள்ளுக்காடு போகணும்னு நிக்கிறீங்க. புல்லு காட்டுக்கு வண்டியை விடுங்க சம்பந்தி. புழுக்காட்டுல விழுந்து செயின் எல்லாம் எடுத்து நான் பையில போட்டு ஏய் மரியாதை ரெடி, உன்னை ஏன்டி இப்படி பண்ற? அங்க போன டாக்டர் இதெல்லாம் கழட்டு சொல்லுவாங்க. அது அங்க போன வீட்டு பாத்துக்கலாம், நீ இப்பவே கழட்டி வச்சுக்கலான்னு பாக்குறியா? நான் இருக்கிற வரைக்கும் என் சம்பந்தி கிட்ட இருந்து ஒண்ணு எடுக்க முடியாது. நான் தானே எங்க ஆண்டி கூட்டு போறேன். உங்க மகளே வந்து கூட்டு போனா நான் கூட்டிட்டு போறேன். நீங்க கூட்டு போனாலும் நான் தான் பார்த்தேன் ஃபர்ஸ்ட். உனக்கு சோறு கிடைக்கும்னு நல்லபடியா பாக்கணும்ங்கிறேன். அம்மா முதல்ல அங்க நெஞ்சு வலி தாங்க முடியல, நீ பேசியே கொண்டு போடாது. சம்பந்தி வயிறு வலிக்குது ஐயோ வயிறு வேற வலிக்குது. அப்படின்னாலும் என்னதே பண்ணிட்டு தெரியல. ஏனுங்க பாத்துட்டு போற அப்படி இருக்குதுங்களா? வவுத்துல போறாப்புல வவுத்துல வார மாதிரி. ஐயோ பவுத்துல போட்டா ஏன் ஒண்ணு பண்ணிடுறா, நீங்க சித்தே படுக்கோ. இங்கதான் கரகத்தை பண்ணிடுறாதீங்க. அண்ணா கொஞ்சம் வேகமா போனா ஒரு 200-300 வாக்குல போங்கண்ணா. வேகமா தர போயிட்டு இருக்கிறேன். 200-300 ரூபா சொல்றேன். இதுக்கு 400-500 வாக்குல போகணும். 1000த்துல கூட போங்க. ஏங்க சம்பந்தி கதிர் வலிக்குது, நீங்க என்ன எப்படி இருக்குது இப்போ? அப்படிதான் இருக்கு சம்பந்தி. ஆனா ஒரே நாத்தமா இருக்குதுங்களா, ஏதாவது ஆயிடுதுங்களா? அதெல்லாம் என்னங்க சம்பந்தி நெஞ்சு வலி நீங்க கூட கிண்டல் பண்ணிட்டு பாருங்க. ஐயோ இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. ஏதோ சொல்லி இருக்கேன். பாரு நாகரிகமாலே மூக்கு பொத்திட்டேன். ஐயோ நம்ம கெருந்திருப்பாட்டு இருக்க மாட்டேங்குது, படப்படன்னு வருதுங்களா? சம்பந்தி எந்த இடம் வந்திருக்கோம்? இப்ப நேர பாருங்க, கரெக்டா சாய்பாபா காலனி வந்திருக்கிறவங்க, கோயில் கிட்ட வந்திருக்கிறவங்க. 10 நிமிஷம் இருக்கு, போயிருந்தோம். ஏதோ இருக்கிறப்ப சமைச்சு நானு ஒண்ணுமே இல்லாம போயிருமாட்டு இருக்கேன். ஒப்பாரி கூட 1 ரூபா வைக்க தெரியாத எனக்கு கூட. சம்மந்தி ஆரஞ்செல்லாம் சாப்பிடக்கூடாதுங்க, நெஞ்சு வலிக்குதுங்கிறீங்க. வாந்தி வர மாட்டேங்குது. வாந்தி எடுக்க போற அப்படியா? இதுக்குள்ள ஆரஞ்சு ரூபா அப்படியா? இது என்னது மோந்து பார்க்காம காதுக்குள்ள விடுறீங்க? என் சம்மந்தி ஏதோ நானும் ஒரு டெக்னிக் தான். அது திங்களா கூட பாத்துக்கங்க. மனமா இருக்குது பாரு. ஆண்டி பரவாயில்லையாப்பா, ரொம்ப அகிடு வலிக்குது ஆண்டி. ஏதோ நெஞ்சுக்குள்ள நிக்குது அவங்களுக்கு, கக்கோணம்ங்கிறாங்க. இப்போ என் மனசு அப்படியே கல்லா போட்டு அடைக்குது. அடைக்குது அது அமைச்சியும். ஆமா அது செல்லக்கிளிக்கிட்டையும் கலாக்கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் சொல்லணும். நம்மளுக்கு மனசு பாவா பாதிக்குது.
எனக்கு சம்பந்தி அந்த விஷயத்தை ஏன் மாமா? நானாதான் வீக்கிட்ட சொல்றேன் உங்களை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு நான் மாமா ஆண்டிக்கு உடம்பு சரியில்லை போயிட்டு இருக்கேன் மாமா செல்லக்கிளி ஆண்டிக்கு வீட்டுக்கு. ஆமா நான் விசிட் சொல்றேன் இருக்கோம், நான் அட்மிட் பண்ணிட்டு கூப்பிடுறேன் இருக்கோம். கூப்பிடுறேன் மாமா, நீ அழுவாத மாமா. உங்க பையன் என்ன மாமா? ஒண்ணு இல்ல, அவன் வேலையில இருக்கு, சும்மா லவ் யூ சொல்லான்னு கூப்பிட்டான். எப்படி பேசுறீங்க? நாகரிகமான அவனை கூட்டிட்டு வந்ததே தப்பு. ஏன் சம்பந்தி உங்களுக்கு ரொம்ப அஞ்சடைக்குதுன்னு சொல்லுங்க, அந்த விஷயம் சொல்லுங்க, நானே சொல்லிடுறேன். நான் கூட சொல்லிடுறேன். அங்க போயிட்டு அவங்கள பார்த்துட்டு ஆஸ்பத்திரி போல சம்பந்தி. நான் உங்களை சேர்த்திட்டு சொல்லிடுறேன், விஷயத்த சொல்லுங்களேன். ஓப்பா சொல்ல முடியும். ஐயோ எங்க ஆண்டி, என் பிள்ளை எங்க ஆண்டி இல்லைன்னா நான் யாரோட இருப்பேன் மேல. ஏன்டி அல்ல இல்லாம போற மாதிரியே பேசாதடி, அவளுக்கு ஒண்ணும் ஆகாதுன்னு சம்பந்திக்கு. இல்ல என்னைக்கு இப்படி சோர்ந்து படுக்க மாட்டேன்றாரு, அடிச்சுக்கிட்டே சுத்திக்கிட்டே இருப்பேன். சோறு சாப்பிட்டியா? இல்ல பச்சை தண்ணி பல்லு படாம கூட சுத்திட்டு இருக்கு. ஆமா ஆமா, காத்தாடி 2 வட்டம் தின்னு போட்டு நான் பாத்துட்டு தான் இருந்தேன். நைட்டு சாப்பிடல, அது காத்தால கணக்க ஏறாது, அது நைட்டுக்கு தான் சேரும். என் சம்மந்திக்கு இப்ப ரொம்ப முடியல. எந்த ஆஸ்பத்திரி போறது சொல்லு. அது வேணுமா அத்தை வீட்டுக்கு போலாங்கிறாங்களே. மத்த வீட்டுக்கு போகணும். அவங்க கிட்ட போனா கொஞ்சம் மனசு ரிலாக்ஸ் ஆயிருங்க அம்மா. அவங்க கிட்ட காமிச்சிட்டோம்னா அவங்க கொஞ்சம் தெம்பு ஏறிக்குவாங்க. அத்தை வர கூப்பிடுறாங்க. ஆறு அத்தை அத்தை ஹலோ அத்தை. அத்தை பாக்கி பாட்டிக்கு உடம்பு சரியில்லை அத்தை. ஏங்க அத்தை கேக்குறீங்க? எங்க பாருங்க பேசுக்கு உடம்பு வர என்னமோ நெஞ்செல்லாம் வலிக்குதுங்கிறாங்க. ஐயோ எப்படி கேக்குறா பாரு, என் சம்மதிக்கு முடியாது. உனக்கு அப்படி இருக்குதா? அத்தை அத்தை ஏதோ விஷயம் சொல்லணுமாமாங்க அத்தை. என்னன்னு தெரியல, அங்கதான் கூட்டு வந்துகிட்டு இருக்குங்க அத்தை. இப்ப கரெக்டா வந்து இந்த ரோடு வந்து ரூட் பில் வந்துட்டுங்க அத்தை. இல்ல கத்த கார் தான் புக் பண்ணிருக்கு கத்த, வந்துகிட்டா இருக்கு கத்த, நான் ரெடி பண்ணி வைக்க. ஆமா கத்த, நாங்க கார்ல வரோம். பேசுங்க அத்த, 4 வார்த்தை பேசுங்க அத்த. சொல்லக்கிளி வாரண்டி வயிறு நெஞ்செல்லாம் வலிக்குது. ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லணும். நான் வந்து சொல்றேன். அவ காலா ஒரு விஷயத்த வந்து உங்ககிட்ட சொல்லிட்டு தாண்டி ஆஸ்பத்திரிக்கு போகணும். வார வைடி அத்த வரத்த சம்மந்தி கொல்லணும்னு ஐடியா பண்ணிட்டு பாருங்க சம்மந்தியோ. நீங்க சொல்றீங்க நல்லவங்களும் கடைசி நேரம்னு உங்களை சொல்றாங்க அவசியமா. என் சம்மந்தி கொல்லணும்னு ஐடியா பண்ணிட்டு போய் ஒரு செயின் சேலம் கூட இப்படியும் அப்படியே வந்து எப்படி என்ன பேசுறது? அப்புறம் ஏதோ சம்பந்திக்கு தான் முடியலையே. ஆஸ்பத்திரி போக சொன்னா வேண்டாம், செல்லக்கிளி வீட்டுக்கு தான் போகணும். இவ்வளவு முடி வச்சிருக்க முடியல. இதெல்லாம் என்னங்க ஆண்டி சத்து பத்தம் போகுது, என்னப்பா இதெல்லாம்? அப்புறம் போக வேண்டாமா, ரொம்ப தூரம் போகணும். காலையில எந்திரிச்ச என் சம்மந்தி வெள்ளிக்கிழமை நாள் நாமெல்லாம் தண்ணி பார்த்து போட்டு வச்சு கோயிலுக்கு போனோம்னா என் சம்மந்தி காலையில எந்திரிச்சு காப்பி வச்சு குடிச்சிட்டு யாரு பொசலத்துக்கு பொறுக்கலான்னு தெரியவா. இன்னைக்கு பாத்தீங்க எப்படி ஆயி போச்சுன்னு. ஏங்க ஆண்டி அவங்க இருக்கிற நிலைமையில இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்க? ஐயா அங்க பாருங்க சிக்கிரதாண்டா கடை, அங்க போய் எடுத்துக்க. ரோட்ல இருக்க அவளை கூட்டிட்டு போய் காப்பாத்தணும். குடிச்சோம்னா கொஞ்சம் மனசு இலக்கம் இல்ல உங்களுக்கு? என் சம்மந்தி குடிக்கிறீங்களா? கூட்டிட்டு வந்திருக்கிறோம்னு பாருங்க. நேரம் பார்த்து
அவ்வளவு ஊடு தாக்குறாதாடி அவளை ஊற சுத்திக்கிட்டு தெரியுது யாரா சுமதி தான் சொல்றேன். சாதி சொல்றேன் சாந்தி சொன்னேன்னா நல்லா அப்ப இருக்காது. சுமதி சொல்ல சரிங்களா? சுமதி எங்க போயிட்டா? வீட்லயே தானே இருந்தா. எங்க ஆண்டி இல்லாத இடத்துல நான் இருக்கணும். நீங்க இருக்கணும். நீங்க இருந்துட்டீங்கன்னா ஐயா போகுது. இல்ல அவங்க இருக்கிற இடத்துல நான் இருக்கணும். இருப்பேன். சரி, என் புள்ளதான் வேலைக்கு போறா. சுமதி எங்க போறா? அவ வந்து இது பண்ணிட்டு இருக்கா. ஐடிஐ கம்பெனில ஒர்க் பண்றா. தாய் கீழ் விழுந்துட்டா. நான் வள்ளின்னு நிலைமை என்ன? அவ ஐடிஐ கம்பெனிக்கு வேலை சம்பாதிக்க போயிட்டா. நல்ல சம்பாதிக்க போறா. காசு கட்டணும்னா அவதான் வந்து கட்டுவா. யாரு? என் புள்ள வந்து குடுக்கணும். அவ மேக்கப் மினிக்கி. யாரு மினிக்கி? நீ பத்தாதாடி இந்த ஊருக்கு. அந்த பறந்தாம கூட வண்டி ஏறி சுத்துறா பாருங்க. எனக்கு அதுலயே பிடிக்காது. என் பிள்ளை பத்தி அரைக்குறப்ப பேசாதிரி. நீ எங்கடி வந்த நேரத்துல சம்பந்தி மைண்ட் போட்டு கொடுக்கறப்போ நான் வந்தனே. சோறு கிடைக்கும்னு வந்திருப்பேன். எல்லாமே நான் தான். நீ கூட நாளைக்கு பிள்ளைங்க பள்ளிக்கூடம் போகணும்னு போயிருவீங்க. கூட இருந்து பாக்குறது நானு. ஒரு மருமக கருத பாத்துக்க முடியும். மருமகளா? இப்போ உங்க மருமக எனக்கு தானே கூப்பிட்டாங்க. இப்போ என்ன என்னடி பண்ற லவ் யூ டி அப்படின்னாங்க. நானும் வச்சுட்டேன். மாமா இப்படி உடம்பு சரியில்லை மாமா போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு. சரி வெயி இதான் பார்த்து சொல்லுன்றாங்க. எப்படின்னு பாரு. சம்மதி பிள்ளையை பத்தி வச்சு பையனையும் பத்தி வச்சு ஒன்னும் சரியில்லை. ஊர்ல இருக்கிறவெல்ல பண்ணாட் பண்ணிட்டு தெரியும். என்ன மயங்கிட்டாங்களா? ஐயோ என்னாச்சு? ஒண்ணு இல்ல ஒண்ணு அவள் நெஞ்சு வலிக்கு மயக்கங்கன்னு போட்டாங்களான்னு எழுப்பிட்டு பார்த்தேன். அப்படியா? எனக்கு பக்கு பக்குன்னு இருக்குது. இவளுக்கு நெஞ்சு வலிக்கிறதுக்குள்ள எனக்கு வலி வெந்துட மாட்டேன். ஐயோ கம்மன் இருக்கு. ஏதோ இவங்களை பார்த்து, அதாவது இவங்களுக்கு பார்த்தா கூட அவங்களுக்கு ஏதோ அவங்க நினைச்சுப்பாங்க. நம்ம அதை பார்த்து பயந்து நம்மளுக்கு திக்குன்னு தப்புன்னு நின்றுரும். அந்த மாதிரி பண்ணிக்காதீங்க. வெள்ளிக்கிழமை நாளையில இல்ல சொல்றேன். எனக்கெல்லாம் நிக்காது. உனக்கு சோறு நின்னு போகும். எனக்குங்களா? ஆமா. 4 ஊருக்கு எடுத்து போய் நம்ம சாப்பிடுவேன். வெள்ளிக்கிழமை நாள் அதுவுமே இப்படி ஒண்ணு ஆகாது. எல்லாம் ஆத்தா ஈஸ்வரி நம்மள பாத்துக்குவா. இன்னைக்கெல்லாம் ஜாயின் வராது உனக்கு. இன்னைக்கு வாக்கு சொல்ற நிலைமையில இருக்கட்டும். நம்ம இப்ப ஆண்டி காப்பாத்தணும். அவ்வளவுதான். எப்படியோன்ற சம்மதி பொழைச்சா சரி. கொல்லணும்னு எல்லாம் சுத்தி தெரியுறீங்க. ஐயோ தலை வேற ஆட்டுறா. அப்படி நம்மளுக்கு தலை வலிக்க மாட்டேங்குது. எங்காவது பேங்க்ல காசு போட்டு வச்சிருந்தா சொல்லுங்க ஆண்டி, நான் பத்திரம் எடுத்து வைக்கிறேன். அதுக்கெல்லாம் என் பிள்ளை வைக்கிறேன். அது ஆஸ்பத்திரிக்கு போய் நான் சொல்லிக்கிறேன். டாக்டர் சொல்லிக்கிறேன். டாக்டர் சொல்லி டாக்டர் எடுத்து நான் எடுத்து வைக்கிறேங்க. நீ எடுத்து வைக்க வேண்டாம். என்ற பிள்ளை இருக்கிற அவ பாத்துக்குவா. நானே எடுத்து கொடுத்துக்கேன். டாக்டருக்குங்களா? இல்ல பேங்க்ல எங்கயாவது போட்டு வச்சிருக்கீங்க? சம்மந்தி ஆளுங்க அப்படி எங்கிட்ட சொல்லுங்க, நான் எடுத்து கொடுக்குறேன். யாருக்கிட்டே வேணாம். நானே டாக்டர் சொல்லி எடுத்துக்குவேன். எப்படி சொல்ல முடியலனாலும் கரெக்டா இருக்கிறீங்க பாருங்க. எல்லாம் கலகாணிச்சிருக்கீங்க. எல்லாம் என்ற பிள்ளையோட பணமுங்க தெரியுங்களா? என் புள்ள சம்பாரிச்சு கொண்டு வந்து கட்டு கட்டா கொடுத்தது. எல்லாம் கலகாணிச்சிருக்கீங்க. நீங்க எடுத்துக்கிட்டு பேசுற கலகாணிச்சு சொல்ற பொதுவா அப்புறம் அவங்க சொல்லும் போது நானும் ஒரு வாக்கு சொன்னா தான் நல்லா இருக்கும். ஆளுங்க அப்படி கேக்குற மாதிரி என் சம்மதி கிட்ட பேங்க்ல இருந்து எங்க பணம் போட்டு வச்சிருக்கேன். நான் கேட்கல. அப்ப அது வச்சா கூட ஒரு யூஸ் ஆகும்ல. அது என்னமோ சொல்லுவாங்களே, காலமோன கடைசியில எனக்கு யூஸ் ஆகும்னு வச்சிருப்பாங்க. அது மாதிரி எல்லாம் வச்சிருக்காங்க. இன்னும் அது வச்சிருக்காங்க. என் பிள்ளைக்கு தெரியாதுல்ல. சாமுட்டு ஓல்னு சொல்லுவாங்க. மீன் 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 மார்க்கெட்டே வந்துருச்சு. அவ்வளவுதான். அப்பார்ட்மெண்ட் தெரியுது பாத்தீங்களா? வந்துட்டு பக்கமா வந்துட்டோம். அவங்கிட்ட போனதான் எனக்கு பயமே தெரியும். ஏன் நாங்களும் இங்க போடுறக்கா கொஞ்சம் அது என்னமோ தெரியல. எனக்கு அப்படி மாதிரி கருக்குன்னு எனக்கு இருக்குது. உனக்கு எனக்கு இருக்குது. எனக்கு இந்த அம்மதிக்கு முடியலையே கருக்கு இருக்குது. உனக்கு எனக்கு கருக்கு இருக்குது. 16ஆம் நம்பர் பிளாக்னா 16ஆம் நம்பர் பிளாக் இருக்கு. அவரு கூட ஒரு வார்த்தை நம்மளுக்கு கேட்கல. என்னாச்சுன்னு கூட ஆஸ்பத்திரிக்கு போகலான்னு சொன்னா சம்மதி பண்றதே இப்போ இங்க அழைச்சிட்டு வந்தது ஏதோ ஒண்ணு. என்ன பண்றது? அவங்க ஏதோ விஷயம் சொல்லுவாங்களாட்டு இருக்குது. சொல்லுவாங்க. ஒரு சிலர் அப்படிதான் சொல்லுவாங்க.
இந்த முன்னாடி போங்க. இந்த 16ஆம் நம்பர் பிளாக் போயிங்க அப்படியே கட் பண்ணுங்க. திரும்புங்க. அப்படி திரும்புங்க. இப்படி 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 திரும்புங்க. திரும்பிங்க. அதை ஃபர்ஸ்ட் போஸ்ட் கம்பத் கட்டியே நிறுத்துங்க. சம்மதி. இத்தனை கஷ்டப்பட்டு இங்க வரணும் ஆஸ்பத்திரி போகாம. பாத் மல்லா மல்ல மல்ல இருக்கிறவங்கள பாருடி. அத்தை கத்தாத. இருக்கு எங்க அம்மே வராங்க. எங்க அண்ணே வராங்க. அடியே பாக்கியம், என்னாச்சு? என்ன சாமியாச்சு? என்னாச்சு? ஏதோ மனசு என்னாச்சு உனக்கு? என் மூச்சியை பாரு ஒரு நிமிஷம். என்னை பார்த்தா உனக்கு சரியா போயிரு. என் மூச்சியை பாரு. பார்த்தா உடனே பயிர் வயிறுடி. பாக்கியா என் மூச்சியை பாரு. பாக்கியா பயிருமே உன்னை பார்த்தா என்ன ஆச்சு? சொல்ல விடுது. நம்ம பெட்டுக்கு நாங்க தான் எங்க வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரணும். அவளாவே வந்துட்டு இருக்காடி. நீங்கள் ஆரம்பிங்க. என்ன பண்றான்னு அவளுக்கே புரியலையாட்டு. கொஞ்சம் பதனமா உட்காரு ஒரு நிமிஷம். பாக்கியா என்னை பாரு உனக்கு சரியா போயிடும். காலையிலேயே நான் போய் பார்க்க ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணுங்கடி. ஆம்புலன்ஸ் வேண்டாமா? நெஞ்சு வலினா ஹாஸ்பிட்டல் போகாம இங்க நான் அப்பவே சொன்னேனுங்க. அவன் என்னங்கிற அப்படி என்னை செலக்கடி விட்டு கூட்டிட்டு போ. காலால பாக்கணும் பழப்படி பாக்கணுங்கிறான். இப்படி எல்லாம் சொன்னா என் மனசு தாங்க மாட்டேன். குழம்பு விட்டு கலங்க விட்டு செம்மாதுளையோ பனியோ மழையோ உன் சிரித்த முகம் என்ன சிறு தென்னம் இருக்கு இருக்கு என்னவோ சொல்ல வரேன். என்ன சம்மதி வேணும்? தூக்கி கொடுங்க. எந்திரி எந்திரி எந்திரி. ஐயோ மாடியே படுக்க வைங்க. என்னாச்சு பாக்கியா? உனக்கு என்னாச்சு மாலா? என்னாச்சு? நான் ஒண்ணும் பண்ணல. நான் எதுவுமே பண்ணல. டேய் டேய் டேய், நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். நம்ம 2 பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். கெஸ்ட் கொடுத்து தொலைச்சிட்டியா? எல்லாமே நான் மூச்சோட முடியணும்லாமா? அப்புறம் ஏன் இப்படி கிடக்குற? எல்லாமே எனக்கு தெரியாது. நல்லா இருக்க எத்தனத்துக்கு தீ வெப்பா இப்படி கிடக்குறாளே. வெள்ளிக்கிழமை சரி இருங்க, என்னன்னு கேட்கல. நீங்களே நெஞ்சு வலி வர வச்சிருப்பீங்களா? சொல்லுமா. ஆக்சன் பண்றான்னு நினைக்கிறேன். ஐயோ இல்லடி, நெஞ்சு ரொம்ப குத்தாலம் அருவியில குளிச்சது போல் இருக்குதா? இன்னும் போலையா? வலிக்க இல்ல இல்ல இவ மாட்டேன். இப்படிலாம் பண்ண மாட்டாளே. நீதான் கேள. ஆழகால விஷத்தையே குடிச்சிட்டுல வந்து அடி, உட்காந்து உனக்கு இப்ப வருது டூப்ளிகேட் சம்பந்தியா? கொடுக்கல. உன் டூப்ளிகேட் சம்பந்தி தானே, என்னன்னு கேளு. பாக்கியா நான் கலா எமோஜி பாரு. பாக்கியா நான் தான் கலா எமோஜி பாரு. மூஞ்சிய பார்த்தா செத்து போயிருவேன். பாக்கியா, அடியே, நெஞ்சுவலி. பேங்க்ல எவ்வளவு பணம் போட்டு வச்சிருக்கிற? இருடி சொல்ல வந்தது கேளுங்க. நீ நாசமா நிர்மூலமா போவ என்னை பேச. ஐயோ ஐயோ, நான் என்ன செய்வேன்? யார்கிட்ட போய் சொல்லுவேன்? ராமா ஐயா, அப்படி ஈஸ்வரா. ஐயோ ஐயோ, தொலைஞ்சு சொல்லி தொலை. அமைதியா இருக்கடி. சொல்லு 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 சொல்லு. சம்மந்தி சொல்லுங்க. பேசமா கிவ் ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட். ஓகே, உனக்குலாம் எதுக்குடா ரெஸ்பெக்ட்? பொறம்போக்கு.
கொஞ்சோண்டு என்னமோ கேக்குறேன் இருங்க கொஞ்சம் சொல்லுங்க சம்பந்தி. சுடுதண்ணி கொண்டு வா சம்பந்தி. இப்ப கொண்டு சும்மா சம்பந்தி ஆ. அப்படியே இளம்பதமா. சரிங்க எல்லாருமே குடுக்கணும். இந்த நேரத்துல இளம்பதம் கேக்குது பாரு வாய்க்கு. அக்கா அதுல அப்படியே கொஞ்சம் துளசி போட்டு ஐயோ பாக்கிறவங்களுக்கு வேணும் தொலைச்சி போட்டு. நாகரிகமா கொஞ்சம் கூட போய் உதவி பண்ணி. என்னாச்சு பாருங்க, ஏன் இப்ப எதை பண்ண மாட்டேங்க? அப்ப நல்லா தான் இருக்கு. வலிக்குதுடி. என்னதான் ஆச்சு? மூஞ்சி என்னால பார்க்க முடியல, அழுகாத. அழகுறா ஒரு லட்சணமா அழகு துளையா விடுறா. ஓ மூஞ்ச அழுவாம என்னால பார்க்க முடியல காலா. அவன் சொன்ன விஷயம் என்னடி? நெஞ்சுக்குள்ளேயே போட்டு அப்படியே செங்கலா இருக்கிற மாதிரி யாருக்கு தொலைஞ்சு நாசமா போகாத சொல்லி தொலை. அது உண்மையா பொய்யா? எது கேட்டுட்டாளா? உன்னை கேட்க கூடாத வார்த்தை கேட்டாளா? நெஞ்சு வலிக்குதுடி. அச்சோ. ஆஸ்பத்திரிக்கு இப்ப நான் போனா போயிட்டு வரோம். இருமிக்கடி போயிட்டு வருவேனா வரப்பட்டனாலும் தெரியாது. ஏன் யாராச்சும் கூட சேர்த்து வச்சு உடனே பேசிட்டாங்களா? ஏன் போல பேசல இருடி. அவளை பேச விடுடி. என்னமோ சொல்லணும்னு நினைக்கிறா, சொல்ல மாட்டாங்க. தொண்டை வரைக்கும் மட்டும் பேசிக்கிறீங்க. என்ன ஆஸ்பத்திரிக்கு போலான்னு பார்த்தேன். பவள கொடி சொல்லுமா. காலா செல்லக்கிளி சொல்லடி பாக்கியம். அவ என்கிட்ட கூப்பிட்டு இந்த ஒரு விஷயத்த சொன்னாடியே. என்னதான் சொன்னா? அப்படியே கல்ல போட்டு அடைச்ச மாதிரி நாளைக்கு செத்து போயிட்டேன்னு வச்சுக்க. கேட்காம இந்த விஷயத்த செத்து போயிட்டேன்னு எங்க அட்டை வேவாம போயிரும். செங்கல் இருக்கிறன்னா இப்ப கல்ல போட்டு அடைச்சிருக்குங்கிறா. மனசு ஏதோ அறுக்குதுடி. காலா என்ன தெரியுமா? பவள கொடி காலா இருடி. செல்லக்கிளி இருடி. பவள கொடி இருடி. அழுவாதிக்கடி. பவள கொடி காலா செல்லக்கிளி மூணு பேரும் சொல்லு. சீக்கிரம் சொல்லுடி. இருடி. மூணு பேரும் 8வது படிக்கும் போது ஒரே பஸ்ல தான் போவீங்களாமா. டவுன் பஸ்ல ஏற மாட்டீங்களா? எல்லா இடத்துக்கும் ஒன்னா போகணும்னு ஆசைப்பட்டா எப்படியா முடியும்? பிரைவேட் பஸ்ல தான் ஏறி போவீங்க. 14ஆம் நம்பர் பஸ்ல போவீங்க. என்ன நம்பர் பஸ்ல போவீங்க? அந்த 15ஆம் நம்பர் பஸ் டிரைவர் கூட 8வது படிக்கும் போது 3 பேரும் ஓடிட்டீங்களாம். ஓடி போய் 2 மாசமா தேடி கண்டுபிடிச்சு அப்புறமா 2 மாசமா கண்டுபிடிச்சு அப்புறம் கொண்டு வந்து அப்புறமா தான் கேவலப்பட்டு அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா கட்டி கொடுத்தாங்களாம். தப்பா சொல்லிட்டாங்கம்மா உனக்கு அத. அவதான் சொன்னா என் ஜம்மந்தி தாண்டி சொன்னா. லட்சுமி. ஆமா புள்ள பெத்தபடி. ஆமா கேட்காம நம்ம செத்து போயிட்டோம்னா நாளைக்கு அது அப்படியே அறுக்கும்ல. அதனாலதான் வந்தேன். நம்ம அடுத்துக்கிற வந்தா அவளை கேளுங்க. எவ்வளவு பாத்தியா? இவளாவது போறதாவது அவ வரட்டு. அவளுக்கு இருக்கு சுடுதண்ணி வைக்க போயிருக்கிறாள். அவளுக்கு இருக்குது. 15ஆம் பஸ்ல போனது உண்மைதான். செந்தில்தான் டிரைவர் வண்டி ஓட்டுவான். கணேச டிக்கெட் கொடுப்பான். என்னன்னே தெரியல. சுடுதண்ணி வச்சிட்டீங்களாடி? அவளுக்கு நெஞ்சு வலிக்குதுங்கறாளே. உனக்கு தெரியலையா? உடம்புக்கு தேவையில்லை. ஐயோ உன்னை நான் வனத்துல ஒண்ணு சினத்துல ஒண்ணு கேப்பண்டி. ஆமாடி. தண்ணி குடிச்சுக்கிட்டோம் கொஞ்சம் படுத்து. ஐயோ இவன் சொன்ன விஷயம் என்னம்மா பெட்ல எல்லாம் ஊத்தி விட்டுறாதம்மா. பாக்கியா வாந்தி எடுத்துறாத. என்ன நீங்க பேசுங்க. நெஞ்சு வலிக்குதுங்கிறீங்க. எந்த டிரைவரோட நாங்க போனது நீ பார்த்த? சொன்னாங்க ஒருத்தங்க
சொன்னது இந்த வாய் தாண்டி சொன்னது யாரக்கிட்ட யார பார்த்து எந்த வார்த்தை பேசுவீங்க யாரையுமா இருந்தாலும் நான் கடைக்கு பேசுவானா நாம சொல்லி போட்டேன் நாங்க இதெல்லாம் வந்து அபாண்டமான உட்காரடி நீ அபாண்டமான பொய்யு தேவையில்லை என்ற சம்மந்தி எங்க உன் சம்பந்தி எங்க இருக்கிற நீ இங்க உட்காரு இங்க உட்காந்து இப்ப என்ன நான் சுடுதண்ணி போன் சரி, ஆமா இங்க என்ன நடந்துச்சு இதான் நடந்துச்சு. என்ன நடந்துச்சு? மூணு பேர் இருக்காத பெண்ணா அப்ப நான் கேட்டா இவனாலதான் சம்மதிக்கு நெஞ்சு வலி அப்புறம் வந்துச்சு. கேக்குறேங்க சாவட்டுங்க நீ வந்து போண்டா உள்ள அது எனக்கு ஆண்டவன் உங்க கதையே நாறுது ஆறுது. உலகறிஞ்சு உங்க கதை நாறுது கேட்டது நாறுனா இன்னைக்கு நாங்க 3 பேரும் 8வது படிக்கையில 15ஆம் நம்பர் பஸ்ல போனோம்னு சொன்னீங்கன்னா இது நியாயமா? போனவிதானோ அது யாரோ வீராவாமா அது யாரு ஆறு நீ போனவனுக்கு தானே தெரியும். இந்த வாய் மேல நீ எங்க கிட்ட பேச நீ பேசாத. ஆளு நீ என்ன பேசுவ? நான் பேசாம உங்களோட கழுதுக்கு நாங்க ஏடி என்ன இல்ல, நீ நீ சொன்னது நாணயமான பேச்சு, நான் இல்லன்னு சொல்ல ஆ. சொன்னவோ ஒரு உருப்படியா சொல்லியிருக்க மாட்டியா? ஓடி போயிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். காலேஜ் படிச்சுட்டு நான் ஓடி போயிருக்கேன். 2 மாசத்துல கூட்டிட்டு வந்து வீட்டுல விட்டாங்க, 2வது கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அத நீ திருத்தமா சொல்றது இல்லையா? 8வது படிக்கும் போது ஓடி திருச்சியில போயிருக்கேன். நான் வந்து நானும் காலேஜ் படிக்கல நான் எங்கேயோ போனேன் அது எங்க வீட்டுல வந்து அடியும் வந்து வீட்டுல சேர்த்திட்டாங்க கேக்குறீங்க? 8வது ஏன் கதை? படிக்கும் தெளிவா நீ சொல்லியிருக்கணும். நார்மல் மாதிரி சொல்லு. தெளிவா சொல்லியிருக்கணும் வேண்டாமா? நீ நார்மல் மாதிரி டிகிரி சொல்லு. முடிச்சு இவன் நீ எதுக்கு சீ, அதையெல்லாம் சிரிச்சு கிடக்குது. பல்லு இருக்காது. போகாதே போகாதே நீ பிரிந்தா ஓடணும் இவ்வளவு